அரசியல் கட்சி கடந்து சித்தாந்தம் கடந்து எல்லா தரப்பாலும் நேசிக்கப்பட்ட அவரை கடுஞ்சொல் பேசியோ விமர்சித்தோ வேறொரு இயக்க தலைவர் சொல்லி சமகாலத்தில் நம்ம கேட்டது கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அரசியலில் இன்றைய இந்திய அரசியல் சூழலில் அப்படிங்கிறது யாருக்கும் சாத்தியப்படாத ஒரு விஷயம் அவருக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். நீங்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்த போதும் சரி, மத்திய அமைச்சராக இருந்த போதும் சரி, அரசியலில் திரு மூப்பனார் அவர்களுடைய நன்மதிப்பையும் பெற்றிருந்தார் திரு நல்லக்கண் அவர்கள். அவரோடு பேசக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய வாய்த்திருக்கும். உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஐயா நல்லக்கண் அவர்களுடைய மறைவு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் தருகிறது. பெருந்தலைவர் காமராஜரை போல நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை என்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை வாழ்ந்த தலைவர். குறிப்பாக தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். நாட்டுடைய விடுதலைக்காக சிறை சென்ற தியாகி அவர்கள். மேலும் ஐயா நல்லக்கண் அவர்கள் நாட்டு நலன் கருதி, ஏழை எளிய மக்கள் நலன் கருதி ஆயிரக்கணக்கிலே போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம் என்று நடத்தி பல நேரங்களிலே அந்த நியாயமான போராட்டங்களுக்கு வெற்றி கண்ட பெருமை அவர்களுக்கு உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சாதாரண தொண்டராக வளர்ந்து உயர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக அவர்கள் பணியாற்றிய போது கூட ஒரு எளிய மனிதராக, சாதாரண மனிதராக அவர்கள் செயல்பட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அரசியல் வருங்காலங்களிலே இருக்கின்ற தலைவர்கள், இன்றைய தலைவர்களுக்கெல்லாம் தன்னுடைய பாணியிலே ஒரு ரோல் மாடல் தலைவராக செயல்பட்டவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு மிகுந்த அன்போடு நெருங்கி பழகினார்கள். பல தமிழகத்துடைய முக்கியமான காலகட்டங்களிலே அவர்கள் இணைந்து செயல்பட்டது, ஆலோசனை செய்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஐயா மூப்பனார் மறைவிற்கு பிறகு என் மீது அதே அன்பை அவர்கள் வைத்திருந்ததை நான் இன்று நினைத்து பார்க்கிறேன். ஐயா நல்லக்கண் அவருடைய மறைவு இந்திய அரசியலுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவர்களுடைய கம்யூனிஸ்ட் இயக்கம், தலைவர்கள், தொண்டர்கள், குடும்பத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். அவர் வெறும் சித்தாந்த அரசியலை தாண்டி தேர்தல் அரசியலையும் களமாடியவர். ஆனாலும் கூட அந்த ஒரு தேர்தல் வெற்றியை தமிழ் சமூகம் அவருக்கு சாத்தியப்படுத்தாதது ஒரு குறை அப்படின்னு பார்த்துட முடியுமா? நீங்க பெருந்தலைவர் காமராஜர், ஐயா நல்லக்கண்ணு அவர்களெல்லாம் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நிலையிலே தமிழகத்திலே உயர்ந்து சிறந்து விளங்கியவர்கள். அதன் அடிப்படையிலேயே அவர்களை எல்லாம் ரோல் மாடல் தலைவர்கள் என்று கூறுகிறோம். அவைகளையெல்லாம் அவர்கள் கடந்து வந்து அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் மிகுந்த மதிக்கக்கூடிய தலைவர்களாக இருந்ததை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். நன்றி திரு ஜி.கே. வாசன். முன்னாள் அமைச்சர் திரு ஜி.கே. வாசன் அவர்களுடைய நினைவலைகளையும் திரு மூப்பனார் நல்லக்கண் இருவரும் இடையே சமகாலத்தில் அவங்க பணியாற்றிய அந்த சூழலெல்லாம் நினைவு கூர்ந்து பேசினார் திரு ஜி.கே. வாசன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணு.